அடுத்த சம் பாருங்க. x + 2y - z = 5, x - y + z = -2, -5x - 4y + z = -11. இப்போது நம்ம எல்லா இதுலையும் z கேன்சல் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு சமன்பாடு, ரெண்டாவது சமன்பாடு முதல் எடுத்துக்கிடுவோம். x + 2y - z = 5, x - y + z = -2. இப்போது இந்த சமன்பாடை கூட்டும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். அடுத்து இதை கூட்டினா 2x, 2y - y + y = 5 - 2னா நமக்கு 3. இது மூணாவது சம், 4ன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்து பாருங்க, ஒன்றாவது மூணாவது எடுத்துக்கிடுவோம். x + 2y - z = 5, -5x - 4y + z = -11. இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். இது -4x, இது -4 + 2னா -2y = -11 + 5னா நமக்கு -6ன்னு கிடைக்கும். இது அஞ்சாவது சமன்பாடு. இப்போது இந்த ரெண்டு சமன்பாடை எடுக்கும்போது ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிடுவோம். -4x - 2y = -6. இப்போது இந்த சமன்பாட்டில் ஒய்யை கேன்சல் பண்ணுற மாதிரி பார்க்கும்போது இதை 2ஆல் பெருக்கணும். எல்லாத்தையும் 2 × 2 4x + y × 2 + 2y = 3 × 2 6. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு சமன்பாடையும் கூட்டும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 0ன்னு கிடைக்கும். = -6 + 6னா 0. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமா, 0 = 0ன்னு வந்ததுன்னா இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி 0 = 0ன்னு வந்ததுன்னா இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. இது இந்த சைடு 0ன்னு வந்துட்டு = ஏதாவது நம்பர் வந்தது அப்படின்னா அதுக்கு தீர்வு இல்லை. அடுத்து பாருங்க, (3x + y - 3z = 1, -2x - y + 2z = 1, -x - y + z = 2. இதில் பாருங்கள், இந்த 3 சமன்பாட்டில் நம்ம ஒய்யை கேன்சல் பண்ணலாம். ஏன்னா ஒய்க்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை. அப்போ கேன்சல் பண்ணுறது ஈஸி. ஃபஸ்ட்டு சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் எடுத்துக்கிடுவோம். 3x + y - 3z = 1, -2x - y + 2z = 1. இப்போ ஒய்யும் கேன்சல் பண்ணிடுவோம். கூட்டுனா ஒய்யும் -y கேன்சல் ஆயிரும், அடிச்சிடும். அடுத்து 3x - 2xனா xன்னு வரும். அடுத்து -3z + 2zனா -z = 1 கூட்டினா 2. அடுத்து நம்ம ஒன்றாவது சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் எடுத்துக்கிடுவோம். ஒன்றாவது சமன்பாட்டையும் மூணாவது சமன்பாட்டையும் எடுத்துக்கிடுவோம். 3x + y - 3z = 1, -x - y + z = 2. இப்போ இந்த சமன்பாட்டை கூட்டும்போது ரெண்டையும் கூட்டும்போது +y -y கேன்சல் ஆயிரும். 3x - xனா 2x. அடுத்து -3z + zனா -2z = 1 கூட்டினா 3. இப்போ பாருங்க, இந்த சமன்பாடை எழுதிக்கிடுவோம். 2x - 2z = 3. அடுத்து இதில் எதையாவது கேன்சல் பண்ணால் 2ஆல் பெருக்கணும். இப்போ எக்ஸை கேன்சல் பண்ணால் 2ஆல் பெருக்கணும், இஜெட்டை கேன்சல் பண்ணாலும் 2ஆல் பெருக்கணும். ஏன்னா இங்கே 2 இருக்குது. இப்போது × 2 இந்த சமன்பாடு ஃபுல்லாக 2ஆல் பெருக்கும். அப்போ 2x - 2z 2 4. இப்போ பாருங்கள், இந்த சமன்பாடை கழிக்கணும். இந்த இதில் இருந்து இதை கழிக்கும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும், ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும். இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆகி 0 = -1ன்னு வரும். இப்போது 0 = ஏதாவது நம்பர் வந்ததுன்னா இந்த சமன்பாட்டு தொகுப்பிற்கு தீர்வு இல்லை.
அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் பாருங்க. 3.7 x/2 - 1 = y/6 + 1 = z/7 + 2. அடுத்து வந்து y/3 + z/2 = 13. ஃபர்ஸ்ட் இதில் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ முதல் இந்த 2 எடுத்துக்கிடுவோம். x/2 - 1 = y/6 + 1. இப்போ பாருங்கள், இதில் கீழே 2 இருக்குது, இங்கே 1 இல்லை. அப்போ கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 2க்கும் 1க்கும் மீச்சமாக எடுப்போம், 2ன்னு கிடைக்கும். முதல் இதில் கீழே 2 இருக்கிறதுனால மேலே உள்ள எக்ஸ் அப்படியே எழுதிடும். அடுத்து மைனஸ் சிம்பிள், கீழே 1 2 மாற்றோம்னா 2ஆல் பெருக்கும், அப்போ மேலே 2ஆல் பெருக்கும். அப்போ 2 = இங்கே மீச்சமாக எடுத்தோம்னா இங்கே 1 இல்லாட்டி 1 இருக்கிறது அர்த்தமா, 1க்கும் 6க்கும் மிச்சம் எடுத்தால் 6. இப்போது இங்கே வந்து மேலே ஒய் அப்படியே எழுதுருவோம், ஏன்னா கீழே 6 இருக்குது. ரெண்டாவது இதில் கீழே 1 இருக்குது, அது 6 மாற்றோம்னா 6ஆல் பெருக்கும், அப்போ மேலே 6ஆல் பெருக்கும், அப்போ y + 6ன்னு வரும். y + 6/6. இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கும். 6 × x - 2 இதை வந்து 2ஆல் பெருக்கும், ஏன்னா இந்த வகுத்தலில் இருக்க 2 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறும். 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் y + 6 எழுதணும், ஏன்னா இந்த 2 வச்சு ஒய்யையும் பெருக்கணும் 6ஐயும் பெருக்கணும். இப்போ 6x - 6 2 12 = 2y + 6 2 12. இப்போ பாருங்கள், எக்ஸ் ஒய்யை ஒரு சைடு கொண்டு வந்துட்டு நம்பரை ஒரு சைடு கொண்டு போயிடும். 6x - 2y = 12ஐயும் 12ஐயும் கூட்டுவோம், ஏன்னா 12 இந்த -12 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது +12ஆக மாறும். இப்போ 6x - 2y = 24. அடுத்து இது எல்லாமே 2ஆல் வகுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் 2ஆல் வகுத்தோம்னா 3x - y = நமக்கு 12ன்னு கிடைக்கும். இது வந்து முதல் இது. அடுத்து பாருங்கள், இந்த இதை எடுத்துக்கிடுவோம். y/6 + 1 = z/7 + 2. இப்போ இதுக்கு மீச்சம் எடுத்தோம்னா 6, மேலே y அப்படியே போட்டுருவோம், ப்ளஸ் கீழே 6ஆல் பெருக்கும், அப்போ மேலே 6ஆல் பெருக்கும். 6 = இங்கே 1 இல்லாட்டி 1 இருக்கிறதா அர்த்தம். இது எதையும் மீச்சமாக எடுத்தோம்னா 1க்கு 7க்கு மீச்சமாக எடுத்தால் 7, மேலே இஜெட் இருக்கிறது அப்படியே போட்டுருவோம், ஏன்னா கீழே 7 தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், இது 1 7 மாற்றோம்னா 7ஆல் பெருக்கும், அப்போ மேலே 7ஆல் பெருக்கும், 14ன்னு வரும். அடுத்து குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது 7 வச்சு இந்த y + 6 பெருக்கும். இப்போ 7y + 6 42 = இந்த 6 வச்சு இதை பெருக்கும். இப்போ 6z + 14ஐயும் 6ஐயும் பெருக்கும்போது 4 6 24, மிச்சம் 2, 1 6 8. இப்போ 7y + 6z ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது -6z = இந்த 84 + 42 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு வரும்போது -42. அப்போ 7y - 6z = 2 4 42ன்னு வரும். இதை வந்து நம்ம வந்து சுருக்க முடியாது. இது வந்து 2வது சமன்பாடு. அடுத்து பாருங்கள், y/3 + z/2 = 13. இப்போ கூட்ட சொல்லியிருக்காங்க, கீழே வந்து வேறு வேறையாக இருக்குது. அப்போ மீச்சமாக எடுப்போம். 3க்கும் 2க்கும் மீச்சமாக எடுத்தால் 6. ஃபஸ்ட்டு இதில் கீழே 3 இருக்குது, இதை 6ஆக மாற்றோம்னா 2ஆல் பெருக்கும், அப்போ மேலே 2ஆல் பெருக்கும், அப்போ 2yன்னு கிடைக்கும். ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் போட்டுருவோம். அடுத்து இந்த 2 இருக்குது, 6ஆக மாற்றோம்னா 3ஆல் பெருக்கணும், அப்போ மேலே 3ஆல் பெருக்கணும். 3z = 13. இப்போ இந்த 6 ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போகும்போது வகுத்தலில் இருக்கிறது பெருக்கெல்லாம் மாறும். அப்போ 2y + 3z = 18, மிச்சம் 1, 1 6 1 7. இது வந்து 3வது சமன்பாடு. அடுத்து பாருங்கள், 2வது சமன்பாடு 7y - 6z = 42ன்னு இருக்குது. 3வதுல 2y + 3z = 78ன்னு இருக்குது. இங்கே வந்து 6ன்னு இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. இப்போ இதை வந்து 2ஆல் பெருக்கிட்டோம்னா இங்கே 6z ஆயிரும், அப்புறம் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 7y - 6z = 42. இது வந்து 2வது சமன்பாடு. இப்போ 3வது ஃபுல்லாக 2ஆல் பெருக்கணும்னா 4y + 6z = 2 16, மிச்சம் 1, 7 14 1 15. இது வந்து 4வது சமன்பாடு. இப்போ இது கூட்டுனா கேன்சல் ஆயிரும். 7ஐயும் 4ஐயும் கூட்டுனா நமக்கு 11yன்னு கிடைக்கும். ஈக்குவல்ட்டு 6 2 கூட்டினா 8, 5 4 கூட்டினா 9 1. இப்போ y =
இந்த 11 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறிடும். 198/11. இப்போ அடித்தோம்னா ஒரு 11 11, ஒரு 11 11, மிச்சம் நமக்கு 8ன்னு இருக்கும். 8 11 88. இப்போ ஒய்யோட மதிப்பு நமக்கு 18ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, ஒய்யை இந்த சமன்பாட்டில் போட்டால் நமக்கு இஜட்டோட மதிப்பு கிடைச்சிரும். 7y மைனஸ் 6z ஈக்குவல் டு 42. ஒய் வந்து 18 தானே, 7 × 18 மைனஸ் 6z ஈக்குவல் டு 42. 7 8 பேருக்குன்னா 56, மிச்சம் 5, 1 7, 7 5 12 மைனஸ் 6z ஈக்குவல் டு 42. அடுத்து பாருங்க, 326 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸில் மாறும். மைனஸ் 6z ஈக்குவல் டு 42 மைனஸ் 126. இப்போ 126லேருந்து 42 கழிக்கணும். 4, 12லேருந்து 4 போச்சுன்னா 8. மைனஸ் 6z ஈக்குவல் டு மைனஸ் 84. இப்போ z ஈக்குவல் டு மைனஸ் 6 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல இருக்குது, பெருக்கல்ல இருக்க மைனஸ் 6 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். மைனஸ் 84/-6. இது கேன்சல் ஆயிரும். 6 அடிச்சோம்னா ஒரு 6 மிச்சம் 2, 4 24. இப்போ இஜட்டோட மதிப்பு நமக்கு 14ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, இஜட்டும் கிடச்சிச்சு, ஒய்யும் கிடச்சிச்சு. ஏதாவது ஒரு சமன்பாட்டில் போட்டு எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிச்சலாம். மொதல் சமன்பாடு எடுத்துக்குவோம். 3x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 12. எக்ஸோட மதிப்பு தானே தேவை, 3x. ஒய்ங்கிற இடத்துல 18 இருக்குது, மைனஸ் 18. மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ். ஒய்ங்கிற இடத்துல 18 ஈக்குவல் டு 12. அடுத்து பாருங்கள், 3x ஈக்குவல் டு 12. இந்த மைனஸ் 18 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது ப்ளஸ் 18 மாறும். இப்போ கூட்டணும்னா 3x ஈக்குவல் டு நமக்கு 30ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது பெருக்கல்ல இருக்க 3 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். 30/3. இப்போ அடித்தோம்னா எக்ஸோட மதிப்பு 10ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு மதிப்பு வந்து எக்ஸ் வந்து 10ன்னு கிடச்சிருக்கு, ஒய் வந்து 18ன்னு கிடச்சிருக்கு, இஜெட் வந்து 14. அடுத்த சம் பாருங்க. ஒன்று பை 2x ப்ளஸ் 1/4y மைனஸ் 1/3z ஈக்குவல் டு 1/4. அடுத்து வந்து 1/x ஈக்குவல் டு 1/3y. அடுத்து 1/x மைனஸ் 1/5y ப்ளஸ் 4/z ஈக்குவல் டு 2, 2/15. இப்போது நமக்கு 1/x வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் கணக்கு செய்ய ஈஸியாக இருக்கும். அடுத்து 1/y வந்து பின்னு எடுத்துக்கிடுவோம். 1/z வந்து சின்னு எடுத்துக்கிடுவோம். இங்கே பாருங்க, 1/2 1/xக்கு பதிலாக நம்ம ஏன்னு எடுத்துக்கிடுவோம். ப்ளஸ் 1/4yக்கு பதிலாக 1/4bன்னு எழுதுவோமா, மைனஸ் 1/3c ஈக்குவல் டு 1/4. இப்போது இதுக்கு மீச்சம் எடுப்போம். 2 4 3 2 4 3க்கு மீச்சம் எடுத்தோம்னா 2ஆல் போட்டோம்னா 1 2 2 4 3 அப்படியே இறக்குவோம். இப்போ நமக்கு 2 4 4 12, மீச்சமாக வந்து 12ன்னு கிடைக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து கீழே 2 இருக்குது, இதை 12 மாற்றோம்னா 6ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 6ஆல் பெருக்குவோம், அப்போ 6ஏன்னு கிடைக்கும். இப்போ ரெண்டாவதுல கீழே 4 இருக்குது, அதை 12 மாற்றோம்னா 3ஆல் பெருக்குவோம், அப்போ மேலே 3ஆல் பெருக்குவோம், அப்போ ப்ளஸ் 3b. அடுத்து கீழே 3 இருக்குது, இது 12 மாற்றோம்னா 4ஆல் பெருக்கணும், அப்போ மேலே 4ஆல் பெருக்கணும், அப்போ மைனஸ் 4c ஈக்குவல் டு 1/4. அடுத்து இந்த 12 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல இருக்குது, பெருக்கலாக மாறும். வகுத்தல்ல இருக்குது பெருக்கலாக மாறும். இப்போ 6a ப்ளஸ் 3b மைனஸ் 4c ஈக்குவல் டு 1/4 இன்ட்டு 12. இப்போ அடித்தோம்னா 1 3 12. 6a ப்ளஸ் 3b மைனஸ் 4c ஈக்குவல் டு 3. இது வந்து முதல் சமன்பாடு. 1/x ஈக்குவல் டு 1/3y. 1/xக்கு பதிலாக ஏன்னு எடுத்திருக்கோம், ஈக்குவல் டு 1/3. இந்த 1/yக்கு பதிலாக நம்ம பின்னு எடுத்திருப்போம்.
அடுத்து பாருங்கள், இந்த வகுத்தலில் இருக்க 3 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பெருக்கல்ல மாறும். அப்போ நமக்கு 3a ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது எப்படி எழுதுவோம்? 1/xக்கு பதிலாக a, அடுத்து -1/5 இன்ட்டு b 1/5, அடுத்து +4c ஈக்குவல் டு கலப்பு பின்னத்தை பின்னப்ப மாட்டோம்னா 2 பெருக்குனா 30, 30 கூட்டுனா 32/15 வரும். அடுத்து பாருங்கள், இதுக்கு மீச்சமாக எடுத்தோம்னா 5. ஃபஸ்ட்டு இதை 5ஆல் பெருக்குவோம். அப்போ 5a - b ப்ளஸ் இதையும் 5ஆல் பெருக்குவோம். 4 5 20c ஈக்குவல் டு 32/15. அடுத்து பாருங்கள், 5a - b ப்ளஸ் 20c, இந்த வகுத்தில் இருக்க 5 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது பெருக்கெல்லாம் மாறும். 32/15 இன்ட்டு 5. இப்போ அடித்தோம்னா 1 5 5 3 15, அதாவது 5a - b ப்ளஸ் 20c ஈக்குவல் டு 32/3. இந்த 3 வச்சு இங்கே வகுத்தலில் இருக்க இங்கிட்டு வரும்போது பெருக்கெல்லாம் மாறும். அப்போ இந்த 3 வச்சு எல்லாத்தையும் பெருக்கும். அப்போ 15a - 3b ப்ளஸ் 60c ஈக்குவல் டு 32. இது வந்து 3வது சமன்பாடு. இப்போ பாருங்கள், முதல் சமன்பாடு என்னது நமக்கு? அடுத்து பாருங்கள், 3 சமன்பாடை எடுத்து எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு இது வந்து 6a + 3b - 4c ஈக்குவல் டு 3. இது வந்து முதல் சமன்பாடு. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 3a ஈக்குவல் டு b. அடுத்து மூணாவது 15a - 3b ப்ளஸ் 60c ஈக்குவல் டு 32. இப்போ பாருங்கள், ரெண்டாவது சமன்பாட்டில் பியோட மதிப்பு 3aன்னு இருக்குது. இதை வந்து முதல் சமன்பாட்டில் 3வது சமன்பாட்டிலையும் போடலாம். ஃபஸ்ட்டு சமன்பாட்டை எடுத்துக்கிட்டோம்னா 6a ப்ளஸ் 3bக்கு பதிலாக நம்ம 3aன்னு போடுறோம். அடுத்து -4c ஈக்குவல் டு 3. இப்போ 6a ப்ளஸ் 3ஐயும் பெருக்குனா நமக்கு 9aன்னு கிடைக்கும். -4c ஈக்குவல் டு 3. இப்போ 6ஐயும் 9ஐயும் கூட்டுனா 15a - 4c ஈக்குவல் டு 3. இப்போ இதை வந்து சுருக்க முடியுமான்னு பார்க்கணும். சுருக்க முடியாது. இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது, 15 இருக்குது. அப்போது இதை வந்து நம்ம 4வது சமன்பாடுன்னு வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், 3வது சமன்பாட்டில் பியோட மதிப்பை போடுவோம். 15a - 3 இன்ட்டு பிக்கு பதிலாக 3a போடுறோம் ப்ளஸ் 60c ஈக்குவல் டு 32. இப்போ 15a - 9a ப்ளஸ் 60c ஈக்குவல் டு 32. அடுத்து பாருங்கள், 15லேருந்து 9 போச்சு அப்படின்னா நமக்கு 6a கிடைக்கும் ப்ளஸ் 60c ஈக்குவல் டு 32. இப்போ இது எல்லாத்தையுமே 2ஆல் வகுக்கலாமா? இப்போ 3a ப்ளஸ் 30c ஈக்குவல் டு 1 மிச்சம் 1 6. 3a ப்ளஸ் 30c ஈக்குவல் டு 16ன்னு வருது. இது வந்து 5வது சமன்பாடு. இப்போ 4வது என்னது? 15a - 4c ஈக்குவல் டு 3. ஏயை கேன்சல் பண்ணுற மாதிரினா 5வது சமன்பாடு ஃபுல்லாக நம்ம எதால் பெருக்கணும்? இங்கே 3 இருக்குது. இப்போ 15 மாற்றோம்னா நம்ம 5ஆல் பெருக்கோமா? 3 15a ப்ளஸ் 3 15 0c 150c ஈக்குவல் டு 5000 30 மிச்சம் 3 1 5 8. இப்போ பாருங்கள், இதை கழிச்சோம் அப்படின்னா ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். இதுவும் கேன்சல் ஆயிரும். நமக்கு -154c ஈக்குவல் டு -80லேருந்து 3 போச்சுன்னா 77. இப்போ இந்த 2 சைடும் மைனஸ் கேன்சல் ஆயிரும். சி தான் கண்டுபிடிக்கணும். சி ஈக்குவல் டு 77/154 பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தெல்லாம் மாறும். இப்போ நமக்கு சி வந்து 1/2ன்னு கிடைக்கும்.
ஏன்னா 77 2ஆல் போட்டோம் அப்படின்னா 7 2 14 மிச்சம் 1 7 2 14 1 15 154. அதனால் சி வந்து 1/2ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, சி 1/2ன்னு கிடைச்சிருச்சு. ஏதாவது ஒன்றில் போட்டால் நமக்கு ஏ மதிப்பு கிடைச்சிடும். RA ப்ளஸ் 60 இன்ட்டு சிக்கு பதிலாக 1/2ன்னு போடுதோம் ஈக்குவல் டு 32. 2 லட்சம் 2 2 6 0. இப்போ RA ஈக்குவல் டு 32. இந்த ப்ளஸ் 30 ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது மைனஸ் 30 மாறும். இப்போ RA ஈக்குவல் டு 2. ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். பெருக்கல்ல இருக்கார் RA ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும் 2/6. இப்போ நமக்கு அடித்தோம்னா 1/3ன்னு கிடைக்கும். அதாவது ஏ வந்து 1/3ன்னு கிடைக்கும். ஏ கிடச்சிருச்சுல, அப்போ பி கண்டுபிடிச்சிடலாம்ல. பி என்னது 3A. இப்போ 3A ஈக்குவல் டு பி. 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1/3 போடுவோமா ஈக்குவல் டு பி. இப்போ 3 3 கேன்சல் ஆயிரும். பி வந்து 1ன்னு கிடைக்கும். இன்னொன்று பாருங்கள், இந்த சம் வந்து இதோட முடியலை. ஏன் அப்படின்னா 1/x தான் ஏன்னு வச்சுருக்கோம். அதாவது 1/xஐ வந்து நம்ம ஏன்னு எடுத்திருக்கோம், 1/y வந்து பின்னு எடுத்திருக்கோம், 1/z வந்து சின்னு எடுத்திருக்கோம். இங்கே வந்து ஏயோட மதிப்பு என்னது? ஏயோட மதிப்பு 1/3, பியோட மதிப்பு 1, சியோட மதிப்பு 1/2. இப்போ 1/x வந்து ஏனா 1/x ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 1/3ன்னு எழுதுவோம். இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஏன் 3ன்னு கிடைக்குதுன்னா இது வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்குமா, 3 ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்து பாருங்க, 1/y ஈக்குவல் டு பின்னு எடுத்துருக்கோம். பியோட மதிப்பு என்னது 1. இப்போ நமக்கு ஒய்யும் 1 தான் வரும். ஏன் அப்படின்னா 1 ஈக்குவல் டு ஒய் குறுக்கு பெருக்கல் பெருக்கும். அடுத்து பாருங்க, 1/z ஈக்குவல் டு 1/2. இப்போ இஜெட்டுக்கு நேராக என்ன இருக்குது 2. இப்போ மதிப்பு வந்து 2. அப்போ எக்ஸோட மதிப்பு 3, ஒய்யோட மதிப்பு 1, இஜெட்டோட மதிப்பு 2. சம்மு தான் பார்க்க பெருசாக இருக்கும். திரும்ப திரும்ப செஞ்சு பாருங்கள், ஈஸியாக செஞ்சிடலாம்.